தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், குரு சலீன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், ரெமோ நன்றி எறிதலாகவும், அருட் சகோதரி மரி அந்துவானேத் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், ஆண்ட்ரூஸ் பிளாசிஸ் ஸ்டெல்லா 18ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியாகவும், சார்லஸ் சாம்சன் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், கவிதா மகிமைராஜ் குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும், மதர் விஜிலியா ஆண்மையிலை வாட்சிக்காகவும், சகாயராஜி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், அருட்சகோதரி மேக்சிமா மேரி மார்டின் ராஜ் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், டெல்ரோக் வேளாங்கண்ணி டெல்சி டெல்ரோக் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபை 2 மறைசாட்சிகளுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. மறைசாட்சியர்களான ஃபபியான் மற்றும் செபஸ்தியானுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. எனவே இவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்வு கழித்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எங்கள் ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் ஏற்ற புனிதர்களான ஃபபியான் செபஸ்தியானுடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவர்களைப் போல நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திடமனத்துடன் அறிக்கையிடவும், இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்திடும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 3. உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும்
பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனெர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பத்லேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத் என்போர் ஆவர். இது வாழ்வுதர் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு அவர் பெயரிடுகின்றார். பெயரை சூட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் சூட்டுகின்ற பெயருக்கு எத்தகையதொரு பொருள் இருக்கின்றது என்பதனை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லது பிறருக்கு நாம் பெயர் சூட்டுகின்ற பொழுது, பெயர் வைக்கின்ற பொழுது எத்தகையதொரு பொருள் பொதிந்த பெயரை நாம் இடுகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் மட்டுமல்ல, ஆதி பெற்றோரை இறைவன் படைத்த பொழுது ஆதாம், ஏவாள் என்று அவர்களுக்கு பெயரிடப்பட்டது. அதே போன்று இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே எத்தகையதொரு பெயரை இட வேண்டும் என்று எசையா இறைவாக்கினர் முன்னறிவித்தவராக இருக்கின்றார். அதே போன்று யோவான் பிறந்த பொழுது அவருக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று வானதூதர் சக்கரியாவுக்கு அறிவுறுத்தியதை நாம் பார்க்கின்றோம். இந்த விவிலியத்தில் வருகின்ற பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை, பொருளை நமக்கு கற்பிப்பதாக இருக்கின்றது. ஆனால் இன்று நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இடுகின்ற பெயர்கள் என்னவென்றே நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, வாயில் வராத பெயர்களாக அல்லது நம்முடைய பாரம்பரியத்தை பறைசாற்றாத பெயர்களாக, எந்த ஒரு பொருளுமே தெரியாத ஒரு பெயர்களாக நம்முடைய குழந்தைகளுக்கு இடுவதுதான் இப்பொழுது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் முத்தியால்பேட்டை பங்கிற்கு ஒரு திருமணத்திற்காக சென்றிருந்தேன். திருமணத்தை முடித்து விட்டவுடனே என்னை கீழ்ப்புத்துப்பட்டில் இருக்கின்ற முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டினை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ஏற்கனவே நம்முடைய பங்கு தந்தை அறிவுறுத்திருந்தார். எனவே அதன் பேரிலே நான் கிளம்ப தயாரான பொழுது திருப்பலி முடிந்த உடனே என்னுடைய அலைபேசி எடுத்து பார்த்தவுடன் அதில் ஒரு செய்தி வந்திருந்தது. முன்னாள் பேராயர் கீழ்ப்புத்துப்பட்டிலே மாறாக அந்த முத்தியால்பேட்டையில் இருக்கின்ற AUM மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் அங்கே இருக்கிறார். நீங்கள் அவரை அங்கே சென்று பார்த்து நம்முடைய அந்த சிறப்பு மலருக்கான வாழ்த்து செய்தியை வாங்கி கொண்டு வரலாம் என்று எனக்கு அந்த அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்தது. எடுத்து அந்த படித்துவிட்டு நானும் அவரை சந்திக்க சென்றேன். பேராயர், முன்னாள் பேராயரை சந்தித்த பொழுது அவர் என்னிடம் கேட்ட கேள்வி, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். நான் சதீஷ்குமார் என்று சொன்னேன். உடனே அவருக்கு இதுக்கு என்ன பொருள் என்று என்னிடம் கேட்டார். எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எதை குறித்து இந்த பெயரை வைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் மொழி பிதுங்கியவனாக அந்த இடத்திலே நின்றேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பெயர் இடுகின்ற பொழுது இந்த விவிலியத்தில் வருகின்ற ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு உள்ளார்ந்த பொருள் இருப்பது போல பொருள் உணர்ந்து பெயரிடுகின்றவர்களாக, நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற பெயரை இடுகின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக சீடர்களை அழைத்த பொழுது அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிட்டார். இந்த திருத்தூதர்கள் என்றால் அனுப்பப்பட வேண்டியவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க புறப்பட்டு செல்கின்றவர்கள் என்பது பொருளாக இருக்கின்றது. எனவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சூட்டுகின்ற பெயர்கள்
பொருள் புதிந்தனவாகவும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாட்டுகின்ற பெயர்களாகவும் இருக்க நாம் முயற்சிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கம் நிறைந்த இறைவா, புகழ்மிக்க உம்முடைய மறைசாட்சியரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இவ்வழியின் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்கள் திருப்பணி உமக்கு உகந்ததாய் இருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியர்களான புனித பவியான், புனித செபஸ்தியார் உமது பெயர் விளங்கு கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானம் பூமியும் ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சி வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுடைய நல்வாழ்விற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பொழிந்து நடத்துமாறு உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், அன்னையாம் திருச்சபை என்ற இதனும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற மறை சாட்சியர்களான புனித ஃபபியான், புனித செபஸ்தியான், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இல்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே, சொந்தம் தேடும் வேந்தன் உள்ளம் இயேசுவை வாழும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதி தாரும். ஜெபம். உமது இறைவா, விண்ணுரை தேர்ந்தெடுத்து உமது இடமாக்கிக் கொண்டதற்காக உமை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உன்னலம் நல்கிட எங்களை தோண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையினாலேயும் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நற்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்திடலும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தூயவரின் உள்ளத்தில் கோயில் கொள்ளும் இறைவா, வானக அப்பத்தால் வளமடைந்த நாங்கள் கிறிஸ்துவன் ஒரே உடலாக இணைக்க பெற்றுள்ளோம். உம்முடைய புனிதர்களாகிய ஃபபியான், செபஸ்தியார் என்னும் மனசாட்சியரை பின்பற்றி நாங்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருபோதும் அகலாதிருக்கவும், எங்களை அன்பு செய்யும் அவருக்காகவே இன்னல் அனைத்தையும் உறுதியுடன் சந்தித்து மேற்கொள்ளவும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தானவி தாங்கிய ஆலயமே
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பணி நிறைகூடப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்துக்குற எங்கள் பிதாவே, உடைய நாம் அச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு செலுத்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் தடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விழாதே, தீமையிலிருந்து எனக்கு பெறலும். ஆமென். அருளறிந்த மரியை வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.